ஷெட்டி. ஐயோ, அப்புறம் ஸ்ட்ரக்சர் சில்பா ஷெட்டி. ஓஹோ, சிம்பிளிசிட்டில ஸ்ரீநிதி ஷெட்டி. அடடடடடா. கேடி கேடி உள்ளுக்குள்ளே சிரிக்கிறியா? அட வெக்கத்தை பாடுறா. ஏய் ஏய் சிரிக்கிற. ஏய் ஹலோ, இன்டர்வியூக்கு ரெடியாமா? அப்பா என் மாப்பிளைய பார்க்க போயிருக்கல. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஒரு பையனை பத்தி என்னப்பா தெரியும்? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் முதல் மீட்டிங்லயே புடிச்சு போச்சு. அவனோட குணாதிசயம், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது, என் விருப்பத்தை ஏத்துப்பானா, அதுலயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறத ஒத்துக்குவானா மாட்டானான்னு தெரியலையே. ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிருக்கேமா. உங்க ரெண்டு பேரோட ப்ரொஃபைலும் மேட்ச் ஆனதால தான் மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு தடவை மீட் பண்றதுல என்னமா தப்பு? ஹாய், ஐ மனோஜ். ஹே, திஸ் இஸ் மனோஜ். வணக்கம், நான் மனோஜ். ஹாய், மனோஜ் குமார் ஹியர். ஹாய். ஹாய் மனோஜ். ரியா. கேளுங்க. என்ன? அதான் இன்டர்வியூ எடுக்க தானே வந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, நான் எப்படி உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கணும் அதே மாதிரி தானே நீங்களும் வந்திருக்கீங்க. சோ லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ, ப்ளீஸ் கோ ஹெட். அரேஞ்ச் மேரேஜ் ஒரு விதத்துல உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியலையா? அரை மணி நேரத்துல நம்மளோட லைஃபே டிசைட் பண்ற ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். ஹலோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிட்டு லைஃப்ல பிகாம்னு இருக்கேன். ஓஹோ, அப்படின்னா நீங்க லைஃப்ல வெல் செட்டில்டா? ஒரு விதத்துல அப்படிதான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறேன். மாசானா சம்பளம் டான் வந்துரும். எங்க வண்டிக்கு நாங்க தான் முதலாளி. ஓஹோ, பஞ்ச் டயலாகா? இந்த உலகம் குனிஞ்சா தலையிலேயே கொட்டும், நிமிந்தா காலை வாரி விடும். நாங்க யார் கூடயும் கெடுக்க மாட்டோம், யாரோட காலையும் வாரியும் விட மாட்டோம். ஸ்மைல். எவ்வளவு படிச்சா என்னங்க, இந்த ஜனங்க ஓட்டு போடுறதே ஒரு படிக்காதவனுக்கு தானே. உண்மையா இல்லையா? என்ன பத்தியே கேப்பீங்களா இல்ல உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு, பசங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா கெட்டு போயிடுவாங்க, பொண்ணுங்க வெளியே போனா கெட்டு போயிடுவாங்கன்னு. ஓஹோ. ஆனா நான் இந்த ஏஜ் ஓல்டு பிலாசபி எல்லாம் என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பினான்சியலா இண்டிபெண்டா இருந்து பசங்கள மாதிரியே சம்பாதிக்கணும். அதனால நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன். நான் சின்ன வயசுல எங்க அப்பா பேச்சையே கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற ஹஸ்பண்ட் பேச்சையா கேப்பேன். ஐயோ, கண்டிப்பா வேலை செய்யணுங்க. இவன் வேற டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரானா? தேங்க்யூ சார். இப்பெல்லாம் 2 கர்சிப் வாங்கணும்னாலும் 200 ரூபாய் செலவு பண்ணணும். உலகமே மாறி வச்சுங்க. 2 சக்கரமும் போனாதான் வண்டியே ஓடும். அதே மாதிரி 2 பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பமே ரன் ஆகுங்க. வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, ஆபீஸ்க்கு டெய்லி நானே உங்களை பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிடுறேங்க. சிரிப்பா பாரு. அது சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கணுமே, ட்ரை பண்ணலையா? ஐயோ வேணாம்பா. எவனோ சொல்றதுக்கு பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுல போடுறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாம். நீங்க மட்டும் ஏதாவது டூத் பேஸ்டுக்கு ஆட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அதுதான் வாங்குவாங்க. அவ்வளவு அழகா இருக்கு உங்க பல்லு. நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? ஓ, என்ன உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருச்சா? உங்களை மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காம இருக்குமாங்க? போட்டோலயே 50% ஓகே ஆயிடுச்சு. இப்போ 100% பிக்ஸ்டு. வீட்ல பேசிட்டு சீக்கிரமா என்கேஜ்மெண்ட் டேட்ட சொல்லிருங்க. ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஹலோ ஹலோ, கூல். எனக்கு இப்ப வரைக்கும் உங்களை 30% தான் பிடிச்சிருக்கு. 100% பிடிச்சதுக்கு அப்புறமா மத்த விஷயங்களை பேசிக்கலாம். ஐயோ, இது வேறயா? லவ்லி மேத்தமெட்டிக்ஸா? சரி, அடுத்த மீட்டிங் எப்போ? லெட்ஸ் சே. என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? நான் கால் பண்ணா உடனே கால் எடுப்பீங்கல்ல? அப்பா, உங்க கால் தானே, ஒரே ரிங்ல எடுத்துருவாங்க. அட வந்துருச்சு ஸ்மைல். என்னமா பையனை பிடிச்சிருக்கா? 30% ஓகேப்பா. என்ன 30%? சரி சரி, சீக்கிரம் 100% ஆகணும்னு சாமியை வேண்டிக்கிறேன். மனோஜ் எங்கடா? போன் பண்ணுடா.
இதோ வந்துட்டான் பாடுறா. வந்துட்டியாடா? எங்கடா போயிருந்த? இப்பதான் முடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். எப்படி இருந்துச்சு என்னுடைய செலக்ஷன்? ஷில்பா, அனுஷ்கா, ஸ்ரீநிதி ஷெட்டி. மச்சான் எனக்கே டவுட்டா இருக்குடா. நீ என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிட்டு தான் வரேன்னு தோணுது. டேய் டேய் மச்சான், இங்க பாருடா, சிரிக்காதடா. நான் சொல்றது முதல்ல கேளு. மச்சான் அவன் என்ன பெர்சன்டேஜ்ல லவ் பண்றாடா. பர்சன்டேஜா? நான் 30% ஓகேவா? உனக்கு? எனக்கு சரி சரி. மச்சான், சூப்பர், சூப்பர். போய் பார்ட்டி குடுறா. டேய் எங்களுக்கு எப்போ இன்ட்ரோ கொடுக்க போற? நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோ கொடுக்குறேன்டா. நாளைக்கு பார்ட்டி இருக்குல்ல? நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். மீட்டிங்ல நாளைக்கு வச்சுக்கலாம். பார்ட்டி என்னைக்கு வச்சுக்கலாம்? வா வா வா. ஏங்க நீங்க இந்த ட்ரெஸ்ல அந்த காலத்து சாவித்ரி மாதிரியே இருக்கீங்க. அட எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தானா? நீங்களும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு விதத்துல சன்னி டியோல் மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ, எனக்கு டிஸ்டிலாம் வேற சுத்துறீங்களா? ஓஹோ, மனோஜ் டியோல். ஓ, நீங்க ஹிந்தி படம் தான் நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோ சான்ஸ். நான் சுத்த தமிழ் பொண்ணு. இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம் விட லோக்கல்ல ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து விசில் அடிச்சுக்கிட்டே படம் பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, நீங்க விசில்லாம் வேற அடிப்பீங்களா? அடிச்சு காட்டவா? ஆ, என்னாச்சு? இங்க வேண்டாங்க. அடடடடடா. உங்க ஐஸ் இந்த ஐஸை விட கிக்கா இருக்குங்க. எனக்கு உங்க கையால ஐஸ்கிரீம் ஊட்டி விடலாம்ல? லேடிஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஊட்டி விடுறேன். என்னை விட இந்த ஸ்பூனு தான் கொடுத்து வச்சிருக்கேன். அது சரி, உங்க லவ் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ரொம்ப திங்க் பண்ண. இப்போ ஒரு 80% வரைக்கும் 80 வந்திருக்கு. தானா? சரி, ஒருவேளை 100% முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹனிமூனுக்கு எங்க போறதா பிளான்? எனக்கு ஊட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏங்க எல்லாரும் பேங்காக், USA போலான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஊட்டி போலான்னு சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சுத்தமான தமிழ் பொண்ணு. நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா எனக்கு ஒரு சீக்ரெட்டான டிசைர் இருக்கு, சொல்லவா? என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட சேர்ந்து நைட்டு முழுக்க சரக்கு அடிச்சு ஆடணும்னு தான் எனக்கு ஆசை. ஏன் சிரிக்கிறீங்க? இந்த பிலிம்ல எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ராத்திரி முழுக்க ஃபுல் சந்தோஷத்துல ஜாலியா இருப்பாங்கல்ல, அது செம ஃபன்னா இருக்கும்ல. ஏய், ஆனா சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் ஆல்கஹால டச் கூட பண்ணதில்லப்பா. ப்ராமிஸ். ஆனா என் ஹஸ்பண்ட் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறப்ப எல்லா சூழ்நிலையிலயும் நான் முழுசா நம்பணும் இல்லையா? இவனுக்கு டைம் சென்ஸே இல்ல. அதனாலதான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கு. வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாத பிள்ளைன்னு நான் நினைச்சேன். ஆனா காதலி வந்த உடனே எங்களையே கழட்டி விட்டுட்டு போயிட்டான். அடடடடடா, என்னம்மா பொண்ணு மனசு எல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கா? அவன் ரொம்ப நேரமா நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்கான். உனக்கு கேட்கலையா? அதே அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை பலம் வருவோம். என்ன ஜானு, போலாமா? நான் ரெடி. இங்க நான் இருக்கும்போது அந்த பரதேசிங்களை ஏன் நீ பாத்துக்கிட்டு இருக்க? என் செல்லமே செல்லம் நீதானடி, இந்த கூந்தலுக்கு நிகர் யாரடி, அது நீதானடி. அவனுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு நீ கவலைப்படாத. உனக்காக நான் அவங்க உட்காந்துருக்கேன் பாரு. இங்க இருக்காங்க பாரு. அவங்க இங்கதான் உட்கார்ந்துருக்காங்களா? ஹாய் மச்சான். ஹாய். இவதான் என் ஆளு ரியா. பெர்ஃபெக்ட் மேட்ச். என்ன மச்சான், உன் ஃபியான்சிக்கு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்க? ஹலோ ஹலோ, என்ன விட்டா 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? 80% வரைக்கும் தான் ஓகே ஆயிருக்கு. லவ்லயும் பர்சன்டேஜா? மச்சான், அது எனக்கும் அவளுக்கும் இருக்க கணக்கு. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது. ஃப்ரீயா விடு. என்ன மனோஜ், லவ்ல கூட மேத்தமேட்டிக்ஸா? டேய் மச்சான், என்னடா அப்பதுல இருந்து அவனுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கடா. என்னடா என்ன முறைகிற? நான் யாருன்னு தெரியுமா? ஷனனா பெரி பெரி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு போய் சேர மாட்டேன். புரிஞ்சுதா? டேய்,
ஓவரா பேசுனீங்க வாயை உடைச்சிருவேன். அப்புறம் இந்த மாதிரி மேக்கப் போடுறதுக்கு மூஞ்சி இருக்காது. போடா. எங்க ஏரியால வந்து எங்க மிரட்டுறியா? டேய், உங்க ஏரியா எங்க ஏரியான்னு சொன்னீங்கன்னா கழுத்தை திருப்பிடுவேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க. இங்க ஏறி நாங்க போய் ஆளை கூட்டு வரோம். இங்க ஏறி எங்க போயிடாத. நாங்க போய் ஆளை கூட்டு இங்கே வரோம். இருக்கிறேன், வாடா. டேய் மச்சான், அவனுக்கு உண்மையாவே ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டானுடா. நீ இவளை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் சேஃபா இரு. அவனுங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன். சரி மச்சான். ரியா, இங்க வா 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 வா. Some of these weirdos wouldn't act so cavalier. We all know that the game has changed. Crazy out here, rap's got a bad name. Music and culture's like a foreign language. You be dead above stage and fake foreign language. Word to God, if it foreign language. Some of these weirdos wouldn't act so foreign language. We all know that the game has changed. It's crazy out here, rap's got a bad name. ஏய் ஓடுங்கடா. அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா போயிடுண்ணே. அண்ணா இருங்கண்ணா போயிடுறேன். Think about it, what if playing that? Laws, we're getting rich. Beef is what's up now. பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்லயும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறத மறந்துடாதீங்கடா. நம்ம பொண்ணுங்களே அவனுக்கு கிண்டல் பண்றானுங்களா? ஏண்டா வால் இன்டர்வியூ குடுக்குறேன்னு சொன்ன போனே பண்ணல. டேய், முதல்ல அவனுங்களை இறக்கி விடுங்கடா. நம்ம டீம் என்ட்ரி ஏண்டா ஆனா பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? இந்த பொடி பசங்களுக்கு நான் ஒருத்தனே போதும். உங்க ஃப்ரெண்டோட லவரை கிண்டல் பண்ணதுக்கே நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணுவீங்க? இப்போ என்னோட லவ் 100% ஆயிடுச்சு. Saadi.com success. ஏய் மனோஜ் 100% அடிச்சு ட்ரீட் வைடா. கல்யாணத்துக்கு ரெடி தானே? தேங்க்யூ. Thank you.